சென்னை வடபழனியில் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பதிவாளர் சங்கம், கலை இயக்குநர் சங்கம், இசையமைப்பாளர் சங்கம் என தொழில்நுட்ப கலைஞர்கள், தொழிலாளர்கள் ஆகிய 23 சங்கங்களை உள்ளடக்கிய சம்மேளனமாகும். ஐஃபெக் என்ற ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஃபிலிம் எம்ப்ளாய்ஸ் ஃபெடரேஷன் கீழ் செயல்படும் 6 ஃபெடரேஷன்ல பெப்சி ஒரு ஃபெடரேஷன். இந்தியாவில் 6 ஃபெடரேஷன் இயங்கிட்டு இருக்கு. வெஸ்டர்ன் ஃபெடரேஷன், ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன், சவுத் இந்தியா ஃபெடரேஷன், ஆந்திரா ஃபெடரேஷன், கேரளா ஃபெடரேஷன், கர்நாடகா ஃபெடரேஷன். இந்த 6 ஃபெடரேஷன் இணைந்தது ஆல் இந்தியா ஃபெடரேஷன். இது எல்லாம் இணைந்து நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரே இணைப்பாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 55 ஆண்டுகளை கடந்து இந்த சம்மேளனம் தொடர்ந்து பயணித்து வந்துட்டு இருக்கு. இந்த இணைக்கப்பட்ட 23 சங்கங்களில் 25,000 பேர் உறுப்பினராக பல்லாண்டுகளாக திரைப்பட துறையில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த 25,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயல்கிறார்கள். தொழிலாளர்களின் வாழ்க்கையை முதலாளிகள் சிலர் அழிப்பதற்காக இந்த தொழிலாளர் அமைப்பை உருவாக்குகின்றார்கள். இந்த கொடுமைக்கு எதிராக 14/5/25 அன்று புதன்கிழமை அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்த முடிவு செய்துள்ளோம். 14/5/2025 அன்று தமிழ்நாடு எங்கும் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், வலைத்தொடர், விளம்பரம் இதுபோன்ற எந்த படப்பிடிப்பிலும் சம்மேளன உறுப்பினர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் படப்பிடிப்பு அல்லாது போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் போன்ற அனைத்து பணிகளும் நடைபெறாது. இது மட்டுமல்லாது 14/5/25 அன்று புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் பெப்சி சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள சில நிர்வாகிகளுக்கு எதிராகவும் இந்த அமைப்பை உருவாக்கும் எண்ணத்துக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டமும் கண்டன பதிவாளர். சென்னை வடபழனியில் பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.